கடவுளின் இலை என்று கூடி இதை கூறுவார்கள். இதை பற்றி பைபிளில் கூறப்பட்டுள்ளது. இந்த இலை ஒரு கடவுளின் இலை என்று கூறுகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு இலை. பிரிஞ்சி இது இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கு உதவுகின்றது. இதயத்தின் நுண் குழாய்களை வலுப்படுத்த உதவுகின்றது. இதன் மூலம் இரத்த அழுத்தம் குறைகின்றது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது அதி மருந்தாக உபயோகிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கு நான் பேலீவ்ஸ் அதை பற்றி கதைக்க போகிறேன். பேலீவ்ஸ் என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த பிரியாணி இலை, இல்லாவிட்டால் பிரிஞ்சி இலை, பல்வேறு பெயர்கள் இருக்கின்றது. அந்த இலை ஒரு அற்புதமான ஒரு கடவுளின் இலை என்று கூடி இதை கூறுவார்கள். இதை பற்றி பைபிளில் கூறப்பட்டுள்ளது. இந்த இலை ஒரு கடவுளின் இலை என்று கூறுகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு இலை, பிரிஞ்சி லீவ்ஸ் அல்லது பிரியாணி இலை. இந்த இலை 3000 வருடங்களுக்கு முன்னரே கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இந்தியர்களும் இதை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். இது மருத்துவத்திற்கும் சமையலுக்கும், அது மட்டுமல்லாமல் பெர்ஃபியூம் தயாரிப்பிலும், சோப் தயாரிப்பிலும், அழகு சாதனங்கள் தயாரிப்பிலும் இந்த இலை பயன்படுத்தப்பட்டது. இந்த பிரியாணி இலையை நீர்ல போட்டு கொதிக்க விட்டு குடித்தால் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது. இந்த பிரியாணி இலையில் உள்ள விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நிறைய அதிகமாக இருக்கின்றது. இதுல விட்டமின் ஏ இருக்கின்றது, பி இருக்கின்றது, B6 இருக்கின்றது, மெக்னீசியம் இருக்கின்றது, கல்சியம் இருக்கின்றது, இரும்பு சத்து அதிகமாக இருக்கின்றது. செரிமான பிரச்சனைகளுக்கு இது சிறந்த ஒரு பொருளாக பயன்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு இதை பயன்படுத்தலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளது. அதனால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறுகின்றது. தொற்று நோய்களின் அபாயம் குறைகின்றது. தொற்று நோய்கள் இந்த இலையை பயன்படுத்தினால் தொற்று நோய்கள் அண்டாது. இது இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கு உதவுகின்றது. இதயத்தின் நுண் குழாய்களை வலுப்படுத்த உதவுகின்றது. இதன் மூலம் இரத்த அழுத்தம் குறைகின்றது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது அதி மருந்தாக உபயோகிக்கலாம். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுகின்றது. இது உடலில் உள்ள அதிகப்படியான நீரையும் நச்சுக்களையும் வெளியேற்றுகின்றது. இதனால் சிறுநீரகங்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. இதில் எவ்வளவு நன்மைகள் இந்த இலையில இருக்கின்றது. இந்த இலைகளை நீங்களும் பயன்படுத்தி மேன்மையடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.